ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் கலை டெய்லர். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டிங் நீங்கள் டெய்லர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் இதில் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு லைனிங் வந்து நான் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஃபேப்ரிக். இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. ஒன்ஸு செக் பண்ணிங்க பேக் வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங்காக இல்லையான்னு செக் பண்ணிங்க. ஒரு டி ஸ்கேலு, எல் ஸ்கேலு, ஃப்ரெஞ்சுக்கா, டிசி, மோட்டா ஊசி, சிசரு, நமக்கு முக்கியமானது டேப்பு. இதெல்லாம் தான் நமக்கு கட்டிங்க்கான தேவை. இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல் ஸ்கேலை வச்சு நம்ம கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணியை மடித்து தைக்கிறோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நிறைய கொடுத்தீங்கன்னா அது ஹிப்பில் சுருக்கம் வரும், அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் கொடுங்க. இப்போ ஹிப் டு பேக் வச்சு பிடிச்சிங்க, டைட்டாக பிடிச்சிட்டு இதுதான் இடுப்போட சுத்தளவு மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 இன்ச்சு எதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கிங்னா நம்ம பேக்கில் டாட்டு பிடிப்போம் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா வந்து 1/4 தையல் அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் அளவு. இப்போ வந்து சென்டரை டாட்டை பிடிச்சிங்க. சென்டரு ஷோல்டரையும் டாட்டையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு தெரியும். டாட்டு போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஷோல்டர் மார்க் பண்ணோம். ப்ளவுஸோட ஹைட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையல் அளவு அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் என்ன பண்ணலாம், நல்லா விரித்து போட்டுடலாம். அப்போ தான் நம்ம பாடியோட சுத்தளவு நமக்கு கிடைக்கும். இப்படி விரித்து போடையில் ஃப்ரண்ட்டில் அந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கிட்டு கேப் கிடைக்கிது இல்லையா, அதில் நீங்கள் கணக்கு வச்சுக்க தேவையில்ல. நம்ம வந்து பேக் தான் நமக்கு கணக்கு. ஆம் டு ஆம் நல்லா டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா வந்து 21.5 இருக்குது. 22க்கு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதில் பாதி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதுதான் பாடியோட சுத்தளவு. 1க்கு 2 தடவை செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்போல் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா அதுதான் பாடி சுத்தளவு. இப்போ பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் மார்க் பண்ணிட்டு அதோட 1/4 இன்ச்சு மேலே பண்ணணும். நான் பண்ணல இன்னும். இப்போ வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் நல்லா பிடிச்சிங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா நெக்கோட ஷேப் கிடைக்கும். ஆனால் இது நெக்கு ஆல்ரெடி ரொம்ப அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஷோல்டரோட அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு தையல் அளவு. இப்போ வந்து நம்ம ஹிப்பையும் நம்ம பாடி மெஷர்மெண்ட் அது வரையும் நம்ம சைடோட அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுக்கையில் அந்த ஹைட் என்னன்னு கரெக்டாக எக்ஸாக்ட் ஹைட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னாங்களா, நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு ஷேப் கொடுக்குறோம். ஷேப்பு ஃப்ரெஞ்சுக்கா வச்சு நம்ம நெக்கு டீப் கொடுத்துடலாம். ரொம்ப டீப் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த டீப்பே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆமோல் மார்க் பண்ணலாம். ஆமோல் மார்க் பண்ணையில் நீங்கள் ஸ்கேலை வந்து மேலே எஜ்ஜும் கீழே இருக்க லைனும் கரெக்டாக வச்சிங்கனாலே ஆமோல் கரெக்டாக வரும். 1க்கு 2 தடவை ஆமோல் வந்து ஸ்லீவை வச்சு மாறடி அளந்து எடுத்துங்க. அதோட ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு எங்கேயுமே போகாது, அது துணிக்குள்ளே தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட துணி திக்காக இருக்கு இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு அதில் போயிடும். ஸோ அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து 1/4 இன்ச்சு கொடுத்து நான் பேக்கை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஹைப்ன்ற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. பேக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் 1க்கு 4 தடவை வந்து பாடியோட சுத்தளவு மட்டும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து பேக்கை போட்டு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து சேமாக ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணோம், ரெண்டையும் ஒன்றா போட்டு கட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட ஸ்டைலில் எப்படி நம்ம கட் பண்ணோம் அதுதான் பார்க்குறோம். இது வந்து ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து, இது வந்து தையல் அளவு, இதுதான் ரெடி அளவு. ஆமோல் வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணுவோம், அதுக்கான மார்க் தான் அது. இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணையில் கொக்கி சைடு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா கொக்கி சைடு தான் வந்து நமக்கு மேலே உட்காரும், ஐப்பட்டி வந்து உள்ளே போயிடும். அதனால நம்ம கொக்கிப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். கொக்கிப்பட்டி எடுத்துகிட்டு வந்து ஷோல்டரில் கரெக்டாக ஷோல்டர் தையல் அடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து தையல் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் டாட் எடுத்தீங்கன்னா நெக்கை வந்து கொஞ்சம் கிராஸ் வரும். ஏன் அந்த கிராஸ் வருதுன்னா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கேப் இருந்தது இல்லையா, நம்ம தைக்கும் போது நான் அந்த கேப்பை வந்துடும். அதனால தான் அது வந்து பரவாயில்லன்னு நான் சொன்னேன். இப்போ ஃப்ரண்ட் வைக்கும்போது ஃப்ரண்ட்டு கொக்கிப்பட்டி வச்சு ஆமோலே ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வருதா, அந்த 1/4 இன்ச்சு வந்து இங்கே டாட் பிடிக்கும்போது போயிடும். அப்போ ஆமோல் கரெக்டாக வந்துடும். அதனால் அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும் எல்லாத்துலேயும்.
அப்படி வந்துச்சுன்னா தான் அது கரெக்டான அளவு. இல்லைன்னா வச்சுங்க ஆமோல் டைட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ டாட்டு ஷோல்டர் டூ டாட்டை வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாட்லேருந்து டாட்டோட லென்த் மார்க் பண்ணுறோம். டாட் தையல் அளவும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் அது ஷேப்பில் தைக்கும்போது கரெக்டாக வரும். இது வந்து சென்டர் டாட் அளவு. சென்டர் டாட் அளவு எடுக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ நெக் வந்து என்ன பண்ணுறோன்னா, நெக் ஒரு 1/4 இன்ச் தையல் அளவு விட்டுட்டு சென்டர் டாட் அதுக்கு பக்கத்தில் அது சுற்றளவு. இப்போ வந்து பட்டியோட அளவு நம்ம வந்து 3வது பட்டிக்கு கீழே எவ்வளோ துணி வருதோ அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், பட்டியை மடித்து பிடிச்சிட்டு டாட்டுக்கான அளவு வச்சுக்கலாம். ஏன் அது ஒரு 1/4 இன்ச் தள்ளணும்னா அந்த 1/4 இன்ச் தையலில் போயிடும். அதுலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து துணியை மடித்து வச்சுருப்பாங்க. நம்ம பிடிச்சி இழுத்து பார்த்தா தெரியும். சில இதில் துணி இல்லைன்னா நம்ம கிராஸ் கொடுத்து பார்க்கலாம். அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இது 1.5 தான் இருந்தது. 1.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டிக்கிட்டு இருக்க சென்டர் டாட் இருக்கு இல்லையா, கொக்கி சைடு வர சென்டர் டாட் அது 2.25 நம்ம மார்க் பண்ணணும். 1/4 இன்ச் வந்து தையலில் போயிடும். அப்போ 2 தான் வரும் நமக்கு. அதேமாதிரி சென்டர் டாட்டோட சென்டர் டாட் பாயிண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணால் ஃபஸ்ட்டு தையல் அளவு டாட்டோட லென்த் வச்சுட்டு அப்புறம் தையல் அளவு 1/4 இன்ச் வைக்கணும். அப்போ கரெக்டாக வரும். இப்போ வந்து சென்டர் டாட்டையும் ஆமோல் டாட்டையும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. அதோட நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சிங்கன்னா 3 வரும். இப்போ ஆமோல்கிட்டேருந்து அந்த பட்டி வரையும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு அளவு எடுக்கணும். அதுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா மேலே 1/4 இன்ச்சு தையல் போயிடும், கீழே 1/4 இன்ச்சு தையல் போயிடும். இதுதாங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டாட் எடுக்கும்போது ஷேப் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண கட் பண்ணும்போது கோவ கொடுத்து கட் பண்ணிடணும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக வரும். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இது கட் பண்ணும்போது நெக்கு மட்டும் கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் வந்து நெக்கு ஷேப்பாகவே இல்லை. அதனால் லைட்டாக ஷேப் கொடுங்க. ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் அப்புறம் நெக்கு ஃபாலோ ஆகிடுச்சு சொல்லுவாங்க. கட் பண்ணும்போது ஆம்கிட்ட வரையில் கொஞ்சம் நல்லா டீப் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆமோல் சூக்கம் வராமல் இருக்கும், கரெக்டாக உட்காரும். மோட்டை ஊசி வச்சு அந்த 3 டாட்லேயும் வந்து கரெக்டாக குத்து போட்டு எடுத்துங்க. அப்போ தான் 2 டாட்டும் ஒரே மாதிரி நம்ம பிடிக்க முடியும். சைட் டாட் வந்து அர்க்காத் பண்ணையில் ஆமோல் டாட்டையும் பிடிச்சி பாருங்கள். சுருக்க வரலைன்னா எப்படி சொல்கிறதுனா, சுருங்காமல் இருந்துச்சுன்னா அது கரெக்டான அளவு. 3 டாட் அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு பாருங்கள். வீயாக வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும்னு அர்த்தம். இப்படி தாங்க வரும். பேக்கு ஃப்ரண்ட்டு